குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். என்ன இந்நேரத்துக்கே? நைட்டெல்லாம் தூக்கமே இல்லைங்க அங்கிள். ரேக்கா ஞாபகமாகவே இருந்துச்சு. அதான் இப்போவே வந்துட்டேன். இந்தாங்க ஆண்டி காஃபி. ஐயோ, உங்களுக்கு என்ன சிரமம்? இந்தாங்க அங்கிள். சாரி அங்கிள், முக்கியமான வேலை இருந்ததாட்டி நைட்டு என்னால் வர முடியல. நான் வேணா இப்போ பார்த்துக்கிறேன். நீங்கள் வேணா வீட்டுக்கு போயிட்டு மெதுவாக வாங்க. பிள்ளைய விட அப்படின்னா எனக்கு வீட்டில் முக்கியமான வேலை இருக்கு. அதனால எனக்கு போக இஷ்டம் இல்லைப்பா. நீங்கள் வேணா கூட இருக்கிறதுனா இருங்க, அது உங்கள் பிரியம். இல்லை அங்கிள், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலீங்கன்னா சாவி வேணா என்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லுங்க, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். மாப்பிள்ள தான் சொல்றாருல்ல, நீங்களும் மாப்பிள்ளையும் வேணா வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் ரேகாவை பார்த்துக்கிறேன். இல்லை மறக்குதும். டாக்டர் வரக்கு எப்படி 9 மணி பக்கம் ஆயிரும் இல்லைங்க, அதுக்குள்ள போயிட்டு வந்துருங்க. நாளைக்கு தான் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அங்கிள், ரேகாவோட ஆப்ரேஷனுக்காக ஃபாரின்லேருந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கேங்க அங்கிள். எதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? நான் தான் இதெல்லாம் செய்யணும், அப்புறம் யார் செய்வாங்க சொல்லுங்க. ரேகாக்காக இது மட்டும் இல்லை, இனி என்ன வேணாலும் பண்ணுவேங்க அங்கிள். சரிங்க, அது உங்க பிரியம். ஏங்க, நீங்க காஃபியை குடிச்சிட்டு அவர் கூட போயிட்டு வரீங்களா? ம், சரி மறக்குதும். சாதாரண கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறவர் இப்போது வேற ஒரு கம்பெனியில் எம்டியாக வேலை பார்க்குறேன்னு சொன்னார். ஆனாலும் எப்படி இவ்வளோ செலவு பண்ண முடியும்? ஃபாரின்லேருந்து டாக்டர்ஸை வர வச்சா எவ்வளோ பே பண்ணணும்? அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்காக எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு, ரேகாக்காக ஜுவல்ஸு எல்லாமே வாங்கியிருக்காரு. ரேகாக்காவது குரலில் தான் சந்தேகம் வந்துச்சு, மரகதத்துக்கு எதுலேயுமே சந்தேகம் இல்லையா? ஃபோன்லலாம் மாப்பிள்ள நம்மளை அத்தம்மான்னு தானே கூப்பிடுவாரு, நேர்லலாம் ஆண்டின்னு சொல்றாரு. இந்தா மரகதம், நான் வேற கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டா பார்த்துப்பியா மரகதம்? மேனேஜ் பண்ணிடுவேங்க. சரிங்க, நான் மேனேஜ் பண்ணிப்பேன், எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஆண்டி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்க. என்ன சொல்லு. ஹாஸ்பிட்டலுக்கு மேனேஜரை வர சொல்லி நம்மளோட லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டுலாங்க. அதில் உங்கள் அம்மா கொடுத்த ஒரிஜினல்ஸு நகைகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டு வாங்க. அதுக்காக தான் நான் இப்போ உங்களை வீட்டுக்கு அனுப்புகிறேன். ஓ ஆமாம், இல்லை ரேகாக்கு இப்படி ஆனதில் எல்லாமே நான் மறந்துட்டேன். வேற ஏதாவது சொல்லணுமா? சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்து. நீங்கள் உங்கள் கம்பெனியை போய் பார்க்கலையா? என் பிள்ளைய விடவா முக்கியம் அது? என் பிள்ளை முதல்ல வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். சரி, அது விஷயமா ஏதாவது பேசணுன்னா மேனேஜரை வர சொல்லி பேசிட்டு வந்துடுங்க. அதேனா இங்கே கூட வர வச்சு நம்ம பேசிக்கலாம். வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் மட்டும் ஞாபகப்படுத்தி சொல்லு, சரியா? சரிங்க, நான் எதுனாலும் ஃபோன் பண்ணுறேன். சரிம்மா, நான் சீக்கிரமாக போயிட்டு வரேன். நிதானமாக வந்தாலும் போதும் தான், ரொம்ப அவசரப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. சரி. என்ன சிவராமன், உங்கள் பொண்ணுக்கு எத்தனை மாப்பிள்ள? டெய்லி உங்கள் வீட்டுக்கு நிறைய பொண்ணுங்களும் ஆண்களும் வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஜோ, மரியாதையா பேசு. என்ன சொல்கிறீங்க வாட்ச்மேன்? யார் வந்தாங்க வீட்டுக்கு? சின்னம்மாவை பார்க்க எப்பவும் வருவாங்கல்ல ஐயா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிக்கு வந்து கூட்டிட்டு வந்து கூட விடுவாங்களே, அவங்க தான் ஐயா. கம்பெனிக்கு வந்து 4-5 நாள் ஆச்சு. ஊருக்கு போனவங்க வந்தாங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு வந்தாங்க ஐயா. அப்புறம் உங்க அக்கா தங்கச்சி பசங்க சொல்லிட்டு 2 பசங்களும் 2 பொண்ணுங்களும் வந்துட்டு போனாங்க ஐயா. ஐயோ, ரேகாக்கு வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த பதட்டத்தில் இதை நான் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டேன். ஊரில் எங்கள் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி நான் ஊருக்கு வந்துட்டு தான் சொல்லவே இல்லை. அதனால தான் அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இவங்க தானே வந்தாங்க, வேற யாராவது வந்தாங்களா? இல்லைங்க ஐயா. அதான் கேட்டீங்கல்ல, விளக்கம் போதுமா? தேவையில்லாமல் எல்லாம் பேசாதீங்க. வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு வார்த்தைகளை அள்ள முடியாது. என்னையா, வாட்ச்மேனுக்கு நீ சொல்லி கொடுத்ததா அவன் அப்படியே ஒப்பிக்கிறான். அதையெல்லாம் நான் நம்புவேன்னு நினச்சிட்டியா? கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மேலதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறனா இல்லையான்னு மட்டும் பாரு. யோ, என்னையா தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு யார் வந்தா என்ன, வரலன்னா என்ன, உன் வேலையமா அதை பார்த்துட்டு போயா. இங்க பார் தம்பி, நீ யாருன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியாம நீ விளையாடுற பார்த்துக்கோ. நீதான் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. விடுங்க, வாங்க உள்ள போலாம். வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. சாரிங்க, வந்தவங்க தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாமே. எல்லாம் என்னோட ஏற்பாடுதான் மிஸ்டர் சிவராமன். நான் தான் சொன்னேனே,
ரேகாக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு. இல்லைங்க அங்கிள், நீங்க எதையுமே சாதாரணமா ஈஸியா எடுத்துக்கிறீங்க. அப்படி எடுத்துக்காதீங்க. அந்த ஆள் என்ன பேச்சு பேசுறான். தயவு செஞ்சு வீட்டை மாத்திடலாங்க அங்கிள். இது சொந்த வீடுங்க மாப்பிள்ள. இருக்கட்டுங்க அங்கிள், பரவாயில்ல. அதனால என்ன, வேற வீட்டுக்கு நம்ம போய்க்கலாம். அது எப்படிங்க உடனே வீடு மாறுறது? ரேகாவும் இந்த நிலைமையில இருக்கா. நீங்க சரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. வீடு மாத்துறதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க அங்கிள். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அவங்க பேசுனா பேசிட்டு போறாங்க, விடுங்கங்க. சேச்சே, எனக்கு இதுல எந்த சிரமமும் இல்லைங்க அங்கிள். இல்லைங்க, அது வந்து நான் பாத்துக்கிறேங்க அங்கிள், நீங்க விடுங்க. சரிங்க, அது உங்க இஷ்டம். டீ காஃபி ஏதாவது போட்டு வரேன், உட்காருங்க மாப்பிள்ள. இல்லைங்க அங்கிள், இப்பதான் நாங்க குடிச்சிட்டு வந்தோம். எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி, வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருங்க மாப்பிள்ள. நான் குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன். சரிங்க அங்கிள். அப்பாடி வந்துட்டீங்களா? இந்தாங்க உங்க பிள்ளைக்கு நீங்களே ஊட்டுங்க. எப்படா இவன் வருவான்னு நினைச்சிட்டு இருந்தியோ? ஆமா, உங்க பொண்ணு சாப்பிடவே மாட்டேங்கிறா. அவங்க சாப்பிட்டு சொல்லுங்க, டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அதை கூட்டிட்டு போக வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, கொண்டா, நான் ஊட்டி விடுறேன். அதெல்லாம் அவ சாப்பிடுவா. இந்த பார்சல் இதை கொண்டு போய் நீ சாப்பிடு. மாப்பிள்ளை உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரா? நீங்க சாப்பிட்டீங்களா? இந்த ரேகா, நியூ மொபைல். இது உனக்காக என்னோட கிஃப்ட். பார்க்கவே முடியாம இருக்கேன். இதுல எனக்கு எதுக்குங்க மொபைல்? நான் பேச உனக்கு மொபைல் வேணும்ல. ஆப்ரேஷன் பண்ணனதும் உனக்கு பார்வை வந்துடும் ரேகா. ஆப்ரேஷன் பண்ணதும் முதல்ல உன்னைத்தாண்டா பார்க்கணும். என் சிவா எப்போவுமே என்னை பட்டுன்னு தான் கூப்பிடுவாப்புல. எல்லாமே ஊஷ்டம்னு சொல்கிறீங்களே, நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா சிவா? கண்டிப்பா பட்டுமா. என் வாழ்க்கை உலகம் எல்லாமே நீதான் எனக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் பட்டுமா. நிஜமா? நிஜமாதான் பட்டு, என்னை நம்பு. அப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னை எந்த நிலைமையில் பார்த்தாலும், ஆக்சிடெண்ட் இருக்கலாம், ஹோமோ ஸ்டேஜில் இருக்கலாம், சுயநினைவே இல்லாமல் இருக்கலாம், எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தாலி கட்டிடுவீங்களா? பட்டுமா, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? சிவா, இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு. பார்த்தீங்களா? அதுக்காக இல்லை பட்டு. பட்டுமா, உனக்கு உங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ ஆசையா இருக்கும். உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பேசி எஸ்கேப் ஆக நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை பட்டுமா. உனக்கு அதானே வேணும். அப்போ நான் அதை கண்டிப்பாக பண்ணுறேன், போதுமா? ஷியோர்? கண்டிப்பா. பார்க்கலாம். நான் எதிர்பார்த்தது என்னவோ, ஆனால் நடந்தது. ஃபர்ஸ்ட் டைம் மொபைலை வாங்கிட்டு வந்து கையில் நிற்றாரு. ஹலோ, சிவாயாங்களா? ஆமாங்க, நீங்க? ரேகாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமாங்க ஐயா. சரிங்க, நீங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு இப்பவே நான் போறேன். பட்டு, எவ்வளோ தடவை நான் சொன்னேன் நெகட்டிவா திங்க் பண்ணாதேன்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. நான் வரேன்டா பட்டு, நான் வரேன் உன்னை பார்க்க. ரொம்ப சந்தோஷப்படாதே ரேகா. நீயும் சிவாவும் பேசிக்கவே கூடாது. அதுக்காக தான் மொபைலையும் மாற்றி நம்பரையும் நான் மாற்றிருக்கேன். ஐயோ, இந்த சிவா எப்படி இங்கே வந்தான்? போட்ட திட்டமெல்லாம் வீணா போயிருமே. உள்ள போய் கதவை லாக் பண்ணிடுவோம். இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? இவன் எப்படி இங்கே வந்தான்? ரிசப்ஷன்ல சொன்ன ஃப்ளோர் இதுதானே? அவங்க சொன்ன நம்பர் ரூம்ல ஒரு 50 வயசு பாட்டி தானே இருக்காங்க. அப்போ ரேகா, என்னோட பட்டு எங்க? பட்டுமா, நான் உன்னை எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்படி பார்க்கறது உன்னை? ரிசப்ஷன்ல யாராவது ரேகா ரூம் நம்பர் கேட்டா மாற்றி சொல்ல சொல்லி அந்த பொண்ணுக்கு சொல்லியிருந்தோமே. அந்த பொண்ணு காசை வாங்கிட்டு கரெக்டாகவே சொல்லிடுச்சா? இல்லை இப்போ வேற பொண்ணு இருக்கா? சிவா இங்கேயே இருந்தா கண்டிப்பா ரேகா வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டு போய் தேடிக்கிட்டே தான் இருப்பான். அதனால முடிவு பண்றேன். சரிங்க uncle, நான் கிளம்புறேன். ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணுங்க. சரிங்கங்க, உங்களுக்கும் வேலை இருக்கும்ல. ஏதாவதுன்னா கண்டிப்பா ஃபோன் பண்றோம். நான் போயிட்டு வரேன் ரேகா. நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு சொல்லியிருக்காங்களே, நீங்கள் வந்துடுவீங்கல்ல? வந்துடுவேங்க ஆண்டி. சரி, வரேன். அங்கிள், இவங்கெல்லாம் ரேகா பேர் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியாங்க, இவங்கெல்லாம் ரேகாவோட ஃப்ரெண்ட்ஸ். ரேகா, ரேவதி, எப்போ இப்படி ஆச்சு? ஏன் எங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? நேற்று ஏர்லி மார்னிங். ஃபோன் உடஞ்சிருச்சுமா, அதான் பண்ண முடியல. அப்பா நீங்கள் பேசாதீங்க, நீங்களாவது எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல? இல்லடா தங்கம், என் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. இப்போ காலையில வீட்டுக்கு போய் தான் சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். டாக்டர் என்னப்பா சொன்னாங்க?
கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணா பார்வை வந்துருன்னு சொல்லியிருக்காங்கடா. எப்பப்பா ஆப்ரேஷன் பண்றாங்க? நாளைக்குன்னு சொன்னாங்க. இவங்க சொல்ல மறந்துட்டேம்மா, இவர் பேர் சிவா. சிவாவா? பேருக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ரேவதி எப்போ என் மனசுல இருக்கிறத கரெக்டா பேசுவா. அப்ப அதுதான் உண்மையா இருக்கும். கடவுளே, சீக்கிரம் எனக்கு கண் பார்வை வரணும். ம் இவன் என்ன கரெக்டா சொல்றா? அதுக்கு நீ பேரை மாத்தியாங்க வச்சுக்க முடியும்? நான் யாருன்னு தெரியாம என் கூடயா மோதுற? நான் ரேகாவை மட்டும்தான் கொல்லணும்னு நினைச்சேன். நீயும் இப்ப அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்ட. ஐயோ பாவம். சரி நான் வரேங்க அங்கிள். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணம் நினைக்கின்றதா? சிறந்தவன் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? இறைவனே, இறைவனே, இவன் உயிர் வேண்டுமா? எங்கள் உயிர் எடுத்துக்கொள், உனக்கு அது போதுமா? இவன் எங்கள் ரோஜா செடி, அதை மரணம் தின்பதா? இவன் சிரித்து பேசும் மொழி, அதை வேண்டினோம் மீண்டும் தா. சரி மாமா, நாங்க போயிட்டு வரோம். நாளைக்கு ஆப்ரேஷன் இல்லை, நாளைக்கு வரோம் மாமா. சரிப்பா. உங்களுக்கே சிரமம், நீங்க வராட்டி என்ன, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல மாமா, நாங்க வரோம். பாட்டியும் தான் ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னாங்க. ஆனா எப்ப வராங்கன்னு தெரியல. அம்மாவா? ஆமாம் மாமா, நீங்க ஃபோனே பண்ணலையா, அதனால பாட்டி தான் அட்ரஸ் கொடுத்து உங்க வீட்டை போய் பார்க்க சொன்னாங்க. நாங்க வாட்ச்மேன் கிட்ட சொல்லி வச்சிருந்தோம். வாட்ச்மேன் தான் இப்படி ஆயிருக்கிறதா சொன்னாரு. அதான் நாங்க இங்க வந்தோம். அதனால பாட்டிக்கும் சொன்னோம் மாமா. அம்மாக்கு அவங்க வருத்தப்படுவாங்களேன்ட்டு காலையில ஃபோன் பண்ணி நாங்க ஊருக்கு பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன். சரிங்க மாமா, பாட்டி எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. வந்தா நாங்க கூட்டிட்டு வரோம் மாமா. இங்க தான் வந்திருக்கீங்கன்னா அப்ப எங்க கூடயே தங்கிக்கலாமே, அதுக்கு எதுக்கு தனியா வீடு எடுத்துக்கிட்டு? இல்லைங்க அத்தம்மா, இருக்கட்டும். சரிப்பா, உங்க இஷ்டம். ரேகா சிஸ்டர், நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாம் சரியாயிடும். பார்வை கண்டிப்பா வந்துடும். சரியாம்மா? நாங்க போயிட்டு வரோம். சரி அண்ணா.